ஒரு முறை திட்டுவதாக இவன் சிந்தித்தான். அவர்கள் வீட்டில் ஒரு பெண் இருப்பதாக இவனுக்கு ஒரு ஞாபகம். இருந்தாலும் அவள் வீட்டிலும் அவள் திருமணத்திற்கு தயாராக இருப்பதை ஒரு முறை விழாக்களில் பேசியதை கேட்ட அவன் உடனடியாக அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து, ஏனென்றால் அந்த பெண்ணை பற்றி எந்த ஒரு பெரிய விஷயமும் தெரியாது. இருந்தாலும் தன் குடும்பத்தினரை அழைத்து கொண்டு அவர்கள் வீட்டில் விருந்தினராக செல்வதாக சென்றான். அங்கே அவள் எல்லா வேலைகளையும் செய்து அவர்களுக்கான உபசரணைகளை செய்தான். அதை பார்த்தான். பார்த்தவுடன், சற்று உங்களை நேர்த்தி செய்து கொண்டு ஏதாவது கோவிலுக்கு வர முடியுமா என்று அவளிடம் நாசூக்காக சொன்னான். சொன்னவுடன் சரி என்று சொல்லிக்கொண்டு அவளிடம் இருந்த ஒரு அழகான முத்து மாலைகள் போல உள்ள ஒரு மாலையும் அளவான அவளுக்கென்று வைத்திருந்த மயிரிலை போல் இருந்த ஒரு நெக்லஸும் அணிந்து கொண்டு அவள் கோவில் வாசலுக்கு வந்தாள். அவன் வாசல் முன் அவளை கண்டான். மெய் மறந்து மெய்சிலிர்த்து போனான். அங்கே பேசுவதற்கு என்ன உள்ளது? நீதான் என் தேவதை என்று சொன்னான். காரணம், அவள் அங்கே குடும்ப சூழலை கவனித்து கொண்டிருந்த விதமும், அவளின் யதார்த்தமும், அவளின் சாதாரண உடையும் அவளிடம் எந்த பகட்டையும் காட்டவில்லை. அம்மா திட்டிக் கொண்டுதான் இருந்தாள். ஆனால் அவளிடம் குடும்ப பாங்கு இருப்பதை மட்டும் உணர்ந்து போனான். சில விஷயங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? பார்க்கின்ற பார்வையிலும் கேட்கின்ற சில வார்த்தைகளிலும் புரிந்து போகும் என்று அவளை மட்டுமே கரம் கோர்க்க வேண்டும் என்று மனம் முடித்து குழந்தைகளோடு மகிழ்ந்தான்.